பீட்டர் 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 என்னடா பீட்டர் டேய் டாக்ஸி கூப்பிடுறா டாக்ஸி கூப்பிடு சீக்கிரம் பீட்டர் பீட்டர் டாக்டர் நீதானப்பா அவன் கூட வந்தது? எஸ் டாக்டர். அவனை முழுக்க எக்ஸாமின் பண்ணியாச்சு. அவனுடைய நல்ல காலம் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சுட்டான். இப்ப எப்படி இருக்கான் டாக்டர்? மயக்கம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவனுக்கு ஒண்ணும் இல்ல. நீ கையோட கூட்டி போ. தேங்க்யூ டாக்டர். இந்த பாரு, இப்ப ஏற்பட்டது மாதிரி இன்னொரு முறை நெஞ்சு வலி ஏற்பட்டா அவன் பிழைக்கவே முடியாது. நீ அவனுக்கு என்ன வேணும்? நண்பன் டாக்டர். அவன் இனிமே கடினமான வேலை எதுவுமே செய்யக்கூடாது. கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கணும். நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிட சொல்லு. நானும் 4-5 டானிக் எழுதி தரேன். சத்துள்ள ஆகாரமா அது டானிக்காது டாக்டர். நாங்களே கூலி வேலை செஞ்சு அரைப்பட்டினி முழுப்பட்டினி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க குடியிருக்கிற குடிசை கூட வாடகை கொடுக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமை இல்லைங்க. டாக்டர் சொல்ல வேண்டியது சொல்லிட்டார். நிலைமைக்கு தகுந்த மாதிரி நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போச்சு. இப்ப வலி எப்படி இருக்கு? கொஞ்சம் வலி. நல்லா தூங்கினா எல்லாம் சரியா வரேன் டாக்டர். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். போயிட்டு வரட்டுமா? சரி. உன் துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து போடு, நான் துவைச்சிடுறேன். ஒண்ணுது இங்கதான் சந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லிருக்காங்கல்ல. என்னடா ஒண்ணு ரகு கொண்டாய் வேண்டாம் ரகு, படிக்க வேண்டாம் ரகு. நம்மளுக்கு ஒரு ரகசியம் வேற இருக்கா? ஏன் மறைக்கிற? கொண்டடா. நான் திடீரென்று மரணமடைய நேர்ந்தால் என் பிணத்தை என் உயிர் நண்பன் ரகுவிடம் ஒப்படைக்கும். விலாசம். பீட்டர். என்னடா ரகு, எனக்கு ஒன்ன தவிர வேற யாரா இருக்கிறாங்க? நான் செத்தா எனக்காக 2 துளி கண்ணீர் திங்க நீ ஒத்தனால இருக்கிற. நான் எங்கேயாவது நெஞ்சு வெளியில செத்து போனா என் பணத்தை குப்பலாளியில போட்டு கொண்டு போயிடுவாங்க இல்லையா? நான் கேப்பாரத்தை அனாதையா போட விரும்புகிறது. பீட்டர், ஆண்டவன் இந்த உலகத்தை ரொம்ப கெடுத்துட்டான்டா. பந்தம் பாசங்கிற பிணைப்புகளை மனிதனுடைய உணர்ச்சியோட கலந்து வச்சுட்டான். அதனாலதான் ரொம்ப பேர் இன்னும் இந்த உலகத்துல தற்கொலை பண்ணிக்காம உயிரோட இருக்கிறாங்க. டேய், நாமெல்லாம் இந்த மண்ணில வாழ்ந்துதான்டா தீரணும். சில பேர் சிரிச்சுக்கிட்டே வாழ்றான். உன்ன போல சில பேர் அழுதுகிட்டே வாழ்றான். ஆனா சிரிக்கவும் முடியாம அழவும் விருப்பம் இல்லாம நான் ஒருத்தன் தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தைரியம் மாற துன்பத்தை பார்த்து முதல்ல சிரிக்க கத்துக்க. பி பிரேவ் டேமிட். என்னடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சோம்பேறி, வேலை தேட போறேன்னு சொன்ன. இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா வேலை ஒன்ன தேடி வருமா? இல்ல என்னமோ தெரியல, எனக்கு மனசே சரியில்லை. நம்ம நிலைமையை நினைச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ மனசு சரியில்லைன்னா ஏதாவது காரணம் இருக்கணுமே. என்கிட்ட சொல்லக்கூடாது. இல்ல சமயம் வர்றப்ப சொல்றேன். எனக்கு தெரியும்டா, கேஸ் ஜெயிக்காதுன்னு வக்கீல் லெட்டர் போட்டிருப்பாரு. அதை பத்தியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. அப்போ ஏதாவது காதல் கிதல்னு வம்புல மாட்டிக்கிட்டியா? என்னடா பேசாம இருக்க? நீ சொல்றது ஒரு வகையில உத்தர பாடுறா இவனை. யார் அந்த பொண்ணு? சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். வசதி உள்ளவங்க தான் காதலிக்க முடியும், நாமெல்லாம் காதலிக்க லாயக்கு இல்லைன்னு சொல்றது தப்புன்னு நிரூபிச்சு காமிப்பண்டா. உன் காதலி பேர் என்ன? அவ உனக்கு கூட தெரிஞ்சவதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சவள? ஆமா,
நீ கூட அவளை நிறைய தான் பார்த்துருக்கேன். ஆமா, நான் காதலிக்கிறது ராஜே தான். ராஜே, அவளை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். ஒரு வீட்டுல இருக்க இடம் கொடுத்தா அந்த வீட்டுல இருக்க பொண்ணைய காதலிக்கிறியா நீ? நாளைக்கு அவங்க அப்பனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா காலி பையில கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வச்சுடா. நீ என் வீட்டுல நட காய்க்கு போ. நீ என் நண்பர, நீ என் கூட இருக்கிற இனிமே லாய்க்கல. என் மூஞ்சில பிடிச்ச போயிட்டு. என்னங்க பெட்டியோட எங்க பொறுத்தீங்க? எங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா இனிமே நான் இங்க இருக்க விரும்பல. எங்க ரகுவோட ஏதாவது வருத்தமா? அவர் ஏதாவது சொன்னாரா? ரகு அவன் ரொம்ப நல்லவராஜ். அவனை மாதிரி நண்பனை விட்டு பிரியறமேன்னு எனக்கே வேதனையா இருக்கு. அவரை மட்டும்தான் விட்டு பிரியறீங்களா? ராஜி, என்னை விட்டு பிரியறதுல உங்களுக்கு வருத்தம் இல்லையா? மறுபடியும் உன்னை சந்திக்கிற பாக்கியம் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ராஜி. மறுபடியும் சந்திக்கிறதா? அந்த சந்திப்பு ஏற்படாமலே போயிட்டா? இதோ பாருங்க, நான் ஏழு ஏதோ பிறந்துட்டேன், அதுக்காக வாழ்ந்தாகணுமேன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நீங்க வந்தீங்க, உங்களை பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க, உங்களோட பேசினேன், நீங்களும் பேசினீங்க, உங்களை விரும்பினேன், நீங்களும் விரும்பினீங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பமா? இந்த திருப்பத்துல இப்படி ஒரு இன்பமா? இந்த இன்பம் என்னன்னைக்கும் நினைக்குமா? ஆண்டவா, என்னை ஏமாத்திடாதேன்னு நான் தினமும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க என்னையே ஒதுக்கிட்டு போறீங்கிறீங்களே. இல்ல ராஜி, நான் போய்தான் ஆகணும். யாருடைய உத்தரவு கேட்டு இந்த இடத்த விட்டு நீ எப்படி போக முடியும்? ரகு, பெட்டி கூட்டிட்டு போய் உள்ளவை. இல்ல ரகு, மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு நான் இங்க இருக்க விரும்பல. ஆண்டவனே அளவில்லாத துன்பத்தை கொடுத்திருக்கான். அதை பத்தி அவனே கவலைப்படல. வாடா ராஜி, அவன் என்னை விட்டு போக மாட்டான். மன்னிக்கணும், உன்னை விட்டு போக மாட்டான். நான் போக விட மாட்டேன். என்னடா? இல்ல ரகு, நான் முடிவு செய்துட்டேன். எது? இந்த வீட்டை விட்டு போறதாவா? ஆமா. வாடாய், நான் தடுக்கல. ஆனா இந்த வீட்டு வாசப்படி தாண்டறதுக்கு முன்னால எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக்கிட்டு போகணும். என்ன நீ வெறுக்கலாம், ஆனா ராஜியை நீ விரும்பலன்னு சொல்லு. அவளை நீ நேசிக்கலன்னு சொல்லு. எல்லாம் எனக்கு தெரியும் ராஜி. இந்த கேள்வியை நீ அவங்கிட்ட கேளு, பதில் சொல்லிட்டு போட்டோம். எங்க இன்னும் நீங்க உங்க முடிவை மாத்திக்கலையா? ரகு, என்னை ஏன் இப்படி குழப்புற? என் குழப்பம் தீர்ந்து போச்சு. அதனாலதான் ஏதோ பிரெஞ்சுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படுறது சகஜம்னா, அதுக்காக நட்பை மறந்துடுறதா? சிறைகளை வெறுத்துறதா? சுத்தமான இந்த இருதயத்தை புரிஞ்சுக்காம பெட்டியை தூக்கிட்டு வெளியே கிளம்பிடுறதா? போடா சிவா, எந்தவித ஏமாற்றத்துக்கும் எந்த கஷ்டத்துக்கும் நான் வேதனையே படுறதில்லடா. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, அதை நான் ரொம்ப மதிக்கிற வேண்டாம். சிறைகளுக்காக என் உயிரையே கொடுக்கணும்னு நினைக்கிற வேண்டாம். இதை உன்னால உணர முடியலன்னா get out. நான் உன்னை விட்டு போக, இந்த இடத்தை விட்டு போகல. சிவா, என்ன மன்னிச்சிடா. இதை சிவா என்ன மன்னிச்சு. அவளு உன்னை விரும்புறான்னு எனக்கு தெரியாம போச்சு. அதனால தான் ஆத்திரப்பட்டுட்டேன், அவசரப்பட்டுட்டேன். நான்
சிறந்த எண்ணங்களோடு வாழணும்னு நினைக்கிறவங்க கூட சில சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்களுக்காக ரொம்ப கீழ்த்தரமான காரியங்களை செய்திடலாம். சிவா, நான் ரொம்ப வெட்கப்படுறேன்டா. நான் அவ்வளவு தூரம் காட்டும் ராஜ்யா மாறின போது கூட நீ திருப்பி ஒரு வார்த்தை பேசல பாரு. அந்த ஒரு பெருந்தன்மையை நினைச்சு நான் ரொம்ப வெட்கப்படுறேன்டா. தோட்டத்துல இந்த வேலையில அவங்க 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. காதலர்கள் உல்லாசமா இருக்கிறாங்க. அதுல என்ன தப்பு? இல்லடா ரகு, ராஜிக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ராஜி இல்லைன்னு இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லை நீ அடிக்கடி சொல்லுவியடா. அது ஒரு சுவாரஸ்யமான பழைய கதை. ராஜி உனக்கு இப்படி துரோகம் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. பீட்டர், உண்மை தெரியாம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ராஜியை நான் காதலிச்சேன், மனப்பூர்வமா காதலிச்சேன். அவன் மேல எனக்கு இருந்த காதலை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய புஸ்தகமே எழுதலாம். அது ஒன் சைடட் லவ், ஒருதலை காதல். நான் தான் அவளை காதலிச்சனே தவிர அவ என்ன காதலிக்கலைங்கிறத பின்னால தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பீட்டர், நான் ஒரு வேகவான், பராரி. காதலிக்கிறதுக்கு எனக்கு என்னடா அருகதே இருக்கு, என்ன யோகிதே இருக்கு? ஆனா ஒண்ணு பீட்டர், அவளை நான் இழந்ததை நினைச்சா என் இதயத்துல எங்கோ ஒரு மூலையில விண்ணு வலி இருந்துகிட்டு தான் இருக்கு. அது டெம்பரரி பெயின், சரியா போயிடும். என்ன வைர நெஞ்சண்டா உனக்கு. இவ்வளவு ஏமாற்றத்தையும் வேதனையும் தாங்கிக்கிட்டு கொஞ்சம் கூட கண்கலங்காம ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தாம உன்னால எப்படா இருக்க முடியுது? பீட்டர், வேதனையும் துன்பத்தையும் சுமந்துகிட்டு என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்துல இருக்காங்கடா. அத்தனை பேரும் கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சா இந்த உலகமே இந்த கண்ணீருக்குள்ள மூழ்கிடும். ஜஸ்ட் சேவ் தி வேர்ல்ட். இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக நான் கண்ணீரே சிந்துறதில்லை. வாடா அழுகுஞ்சி பயல, இன்னைக்கு உனக்கு வயிறார சாப்பாடு போட்டு நான் ரசிக்க போறேன்டா. வந்தோன்னு எதிரா இவ்வளவு சாப்பாடுன்னு கேட்பேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடான்னு சொல்லுவேன். சந்தோஷத்தால ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்க போறப்பாரு. அவ்வளவு வளர்த்தான் தின்னு நமக்கு போது கொஞ்சமா. இனிமே என்னடா 3 வேளையும் சாப்பாடு போறேன்டா. சாப்பாடு என்ன, ஆப்பிள் ஜூஸே வாங்கி கொடுக்குறேன். ஆடா தின்னுடாடே, உனக்கு தாண்டா அப்படம். என்ன என்ன என்னப்பா என்ன எங்களோட ரோடு வேலை செய்வாருங்க. ரோடு இருக்கும்போது சுண்டு விழுந்துட்டாங்க. அவன் பாக்கெட்ல உங்க விளாசம் இருந்துச்சுங்க, அதனாலதான் இங்க கொண்டு வந்தோம். நாங்க வரோம் சார். இந்த பாரு என்ன பாரு ராஜி, இவனை பாத்துக்கலாம். போய் டாக்டர் என்ன விட்டு எங்கேயும் போயிடாதா. நான் எங்கேயும் போகல, உன் பக்கத்துல தான் இருக்கேன். ராஜி, ஓடி போய் கொஞ்சம் காஃபி இருந்தா கொடுத்துட்டோம். பயப்படாதா, பயப்படாத, உனக்கு ஒண்ணு இல்லை, பயப்படாத. சும்மா அந்த அதுல 92 ரூபாய் இருக்கிறா. இன்னும் 2 ரூபாய் உன் டெபாசிட்டுக்காக நான் 100 ரூபாய் சேர்க்கணும்னு பார்த்தேன்டா. வெளியிலடா ரகு. ரகு, நான் வேலை செய்யறது உனக்கு தெரிஞ்சா நீ சம்மதிக்க மாட்டேன்னு நினைச்சுதான் நான் உனக்கு தெரியாம அந்த பணத்தை சேர்த்துட்டு இருந்தேன்.
எனக்காக ஏண்டா நீ இந்த ரிஸ்க் எடுத்த? எந்த வேலையை டாக்டர் ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அதே வேலையை எனக்கு ஏண்டா டெபாசிட் யாரா ஒண்ணு கேட்டா? பீட்டர் என்ன காரியம் ரகு, அனாதைங்கிற நினைப்பே தெரியாம என்ன கூட பிறந்த சகோதரமாய் காப்பாற்றீடா. எனக்கு பயமா இருக்குதுடா. உன்னை விட்டுட்டு போயிடும் போல எனக்கு பயமா இருக்குதா. என் காப்பாற்று. என் நண்பனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதே. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா இந்த மனுஷன் அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு அவரை புரிஞ்சு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பீட்டர், என்ன ஏண்டா இப்படி? நான் நினைக்கவே என்ன விட்டுட்டு இனிமே நான் எப்படி இந்த ரூம்ல தனியா டெய்லி மனசு விட்டு சிரிச்சு அதை நான் பார்க்கணும்னு நினைச்சேன். நட்புக்கே ஒரு உதாரணம் ஆயிட்டீடா. இன்னைக்கு தாண்டா உண்மையிலேயே நான் அனாதை ஆயிட்டேன். இந்தாப்பா 20 லிட்டர் போடு. கோபு, இந்த சங்கர் பைய இப்ப எல்லாம் சிவராம சுத்திட்டு இருக்கானே எப்படா? அவனுக்கு என்னடா முதலாளி நல்லா வச்சிருக்கான், பையன் ஆட்டம் போடுறான், கொடுத்து வச்சவன். அது மட்டும் இல்லடா, இவன் சிஸ்டர் தான் அந்த சிவராமன் கல்யாணமே பண்ணிக்க போறான். ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்டா. அதை விட்டுறா, பெரிய சமாச்சாரம் எப்படி வேணாலும் இருக்கும். நம்ம கேண்டா வம்பு. ஏன்பா எவ்வளவு நேரம் ஆகும்? இதை வந்துட்டேன். ராஜி, ராஜி, நீங்களா? அங்கே சொல்லுங்க. மன்னிக்கணும், நீங்க இந்த வீட்டுக்கு வர்றது அவர் விரும்பல. அது எனக்கு தெரியும். ஆனா நீ என் விருப்பத்துக்கு இங்க மதிப்பில்லை. உன் பேச்சிலையும் தெம்பில்லை, முகத்திலையும் பொலிவில்லை, வாழ்க்கையிலையும் வளம் இல்லை. உண்மைதானே? சித்தம் ஆயிட்ட. மனப்பூர்வமாவா? மனைவிங்கிற முறையில் அந்த புனிதமான ஸ்தானத்தையே நீ பறிகொடுக்க நேர்ந்தா உன் சிரிப்போடு அதையும் நான் விட்டு கொடுக்க தயங்க மாட்டேன். ராஜி, இது நராயினி வாழ்ந்த புராண காலம் இல்ல. This is 20th century, 20ஆம் நூற்றாண்டு. நியாயத்துக்கு விரோதமா யாரு தவறு செய்தாலும் தட்டி கேட்கிற காலம் இது. கண்ணானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்றதெல்லாம் சுத்த சம்பிரதாயம். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், உன் புருஷன் உன்னை நிராகரிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் செய்துட்டானா நீ மனப்பூர்வமா சம்மதிப்பியா? அவருடைய சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீ என்ன பெரிய தியாகம் செய்யறது அபிப்பிராயமா? நீ செய்யற அந்த மகத்தான தியாகத்தினால உன்னுடைய பேர் சரித்திரத்துல பொன்னெழுத்துக்களால பொறிக்க போறாங்களா? இல்ல கணவனுடைய சுகத்துக்காகவே வாழ்ந்த உத்தமைன்னு கோயில் கட்டி கும்பிட போறாங்களா? தனக்கு துரோகம் செய்யற கணவனுக்காக பரிஞ்சு பேசுற மனைவியை பற்றி கதைகள்ல தான் படிக்க முடியும், ஆனா வாழ்க்கையில சந்திக்க முடியாது. இது முட்டாள்தனம் ராஜி, முட்டாள்தனம். உன்னையே நாசமாய்க்க நீ போடுற அத்திவாரத்துக்கு நான் ஒரு காலம் உடந்தையா இருக்க மாட்டேன். வர்றேன். தூய்மையான அன்புக்கு கலந்து ஏற்படுத்த அந்த துரோகியினுடைய உயிரை என் காலடியை போட்டு நசுக்காம விட மாட்டேன். முடியாது ராஜி, நான் வேறு பிடிச்சு வந்திருக்கிறேன். முதல்ல என்ன சுடுங்க, என்ன பெணமாக்குங்க. உங்க வெறி தனியட்டும். பழிவாக்கப்பட வேண்டியது நீ இல்ல ராஜி. விலகு ராஜி, என்னை தடுக்காதே. நட்புக்கு அர்த்தம் தெரியாத நாய். அவர் என் கணவர். அந்த பெருமைக்கு அவர் ஆயக்கிட்டேன். மன்னிச்சிருங்க, அவரை மன்னிச்சிருங்க. எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. முடியாது ராஜி, முடியாது. அவன் உன்னை என்னை பத்தி பேசின வார்த்தைகள் நெருப்பு ராஜி, நெருப்பு. கேட்டியா, கேட்டியா? ஆட்டமும் பாட்டுமா அங்கே அழுத கண்ணீரோட நீங்கியா? வேண்டாம் ராஜி, இந்த சித்திரவதை உனக்கு வேண்டவே வேண்டாம். ஐயோ சிவா,
நாக்குல நரம்பு இல்லாம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிட்டு வந்தேன். தெய்வம் என் மேல சுமத்த அத்தனை துன்பத்தை வயிறு நெஞ்சத்தோட தாங்கிக்கிட்ட வந்தானா? ஆனா எனக்கு நண்பனா நடிச்ச ஒரு துரோகி என் மேல பழி சுமத்தா என் உடம்புல இருக்கிற எந்த அனுபவம் மன்னிக்காது. என் உள்ளத்துல இருந்த ஈவு, இரக்கம், அன்பு, பாசம் அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெறி முடிச்ச நிலையில இப்ப நான் வந்திருக்கிறேன். தெரு நாய்களுக்கு கூட சில சமயம் வெறி பிடிக்கிறது உண்டு. சிவா, உன் மிரட்டலுக்கு பயந்த காலம் எப்போ முடிஞ்சு போச்சு. என்ன போலீஸ்ல காட்சி கொடுக்க நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்ப எனக்கு தேவையானது என் தங்கையின் வாழ்வு அல்லது உன்னுடைய உயிர். அண்ணா, ராஜே, அவருடைய உயிரை பறிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. என் உயிருக்கு அவருடைய உயிருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நான் துணிஞ்சிட்டேன். தைரியம் இருந்தா என்ன துடிக்க? மனசாட்சியே இல்லாத இவனுக்கு பறிஞ்சு பேச நீ வராத ராஜி. என் உயிர்ல பாதியாவும் உணர்ச்சியில ஜீவனாவும் உள்ளத்துல தெய்வமாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவருக்கு பறிஞ்சு பேச நான் வராம வேற யார் வர முடியும்? நான் கூட இல்லை. துணிவிருந்தா நீ நடத்த வந்த நாடகத்தை சீக்கிரம் முடிச்சு காட்டு. அந்த முடிவுக்கு வர நீ வெகு தூரத்துல இல்ல. ராஜி, ஏன் என் மாங்கல்யம் அழிக்கப்படுறத வேடிக்கை பார்க்கவா? என் குங்குமம் தொடைக்கப்படுறத ரசிக்கவா? என் எதிர்காலத்தை நீங்க சூன்யமாக்க நினைச்சு வாழ்நாள் பூராவும் வேதனைப்படவா? எதுக்காக விலக? இவன் என்ன கொல்ல வந்தானா? இந்த மாபெரும் பத்தினி என்ன காப்பாத்த வந்தானா? நீ யார் அவர் தொட? ராஜி, நான் உன் சகோதரன். என் சௌபாகியத்தை சாம்பலாக்க நினைக்கிறவே என் சகோதரன் இருக்கவே முடியாது. பேசுறதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்காம இன்னைக்கு நான் விடுவேன். அவரும் கிட்ட மன்னிப்பு கேட்க போறது நானும் தோல்வியோட திரும்ப போறதில்லை. காரத்தினால ஒருத்தர் அழிக்க முடியுமே தவிர நீங்க ரெண்டு பேரும் எனக்கு செய்த துரோகத்தை மூடி மறைக்கவே முடியாது. துரோகமா? உங்களுக்கு? ஐயோ, உங்க உருவத்தை என் நெஞ்சிலேயே பதிச்சு தினமும் பூஜை செய்துட்டு வர்ற என்னையும் நட்புக்கும் அன்புக்கும் மதிப்பு கொடுத்து நம்ம ரெண்டு பேருடைய நல்வாழ்வுக்காகவே பாடுபடும் அந்த உத்தமரையும் பழிச்சொல்லுக்கு ஆளாக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? என் உள்ளத்துல ஆழமா பதிஞ்ச வடு மாறவே மாறாது. என்னுடைய மனக்குதிப்பவன் கண்ணீர் அணைக்கவே முடியாது. என்னுடைய குழப்பமான பிரச்சனைக்கு இனி முடிவே கிடையாது. அண்ணா, அண்ணா, நாங்க தூய்மையானவங்க நிரூபிக்க இதை விட சிறந்த முடிவு வேற எதுவுமே தோணல. சிந்திக்கிட்டு இருக்க இந்த ரத்தத்து மேல ஆணையா சொல்றேன், ராஜி நிர்மலமானவன். ராஜி நிர்மலமானவன். அவ என் தங்கடா. ராஜியோட அப்பாவுக்கு இந்த கையால தாண்டா கொல்லி வச்சேன். என்ன மன்னிச்சிரு ரகு, என்ன மன்னிச்சிரு. ரகு, ரகு, ராஜிய இனிமே பிரிய மாட்டேன் ரகு. ராஜியை விட்டு இனிமே நான் பிரியவே மாட்டேன். ஏண்டா be happy, David. Bye bye.